அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் தற்போதைய தேர்ச்சி முறையே தொடரும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்பொழுது தமிழ்நாட்டில் பழைய கல்வி முறையே தொடரும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அவர் என்னென்ன விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்கள். தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளி குழந்தைகளும் தொடர்ந்து தடையின்றி கல்வி பயின்றிட ஏதுவாக 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி வழங்கப்படும் முறை தற்பொழுது செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கல்வி உரிமை சட்டத்தின் விதிகளின் திருத்தம் செய்து 5 மற்றும் 8ஆம் வகுப்பு தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத குழந்தைகளுக்கு 2 மாதங்களில் மறுதேர்வு முறையும் அளித்திடும். அதே போல தேர்ச்சி பெறாத குழந்தைகளுக்கு அந்த ஓராண்டுக்குள்ளாக பயில வேண்டும் என்ற முறையும் மத்திய அரசு தற்பொழுது கொண்டு வந்திருப்பதாகவும் இந்த புதிய நடைமுறை பொருந்தும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகள் தடையின்றி 8ஆம் வகுப்பு வரை கல்வி பெறுதல் ஒரு பெரிய தடையில்லை என்று மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது உண்மையாக தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கல்வி உரிமை சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தங்களில் தமிழ்நாடு பள்ளிகளில் தேர்ச்சி முறையில் எந்த மாற்றமும் கிடையாது என்றும் தற்போது இருக்கக்கூடிய அதே முறை தொடரும் என்றும் தற்பொழுது அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கல்விதான் ஒரு சமூகத்தின் அடிப்படையாக இருப்பதாகவும், எனவே மாணவர்கள் மகிழ்ச்சியோடும் பாதுகாப்போடும் கல்வி கற்க உகந்த சூழ்நிலை ஏற்படுத்துவதுதான் திமுக அரசு இலக்கு என்றும், இந்த இலக்கை எய்தி இந்திய துணை கண்டத்திற்கே தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக தொடர்ந்து விளங்கும். இதற்கான அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து செய்வதின்றி நமது அரசு முன்னெடுத்து செல்லும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.